Welcome to my channel, my subscribers. Thank you. This video sponsored by BuyMote. BuyMote online happy shopping. BuyMote e-commerce private limited. மை சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மக்கள் மறந்த குப்பைமேனி. குப்பைமேனியின் மருத்துவ குணங்கள். உப்பில்லா பண்டம் குப்பையிலே. இந்த பழமொழியை கேள்விப்பட்டு இருப்பீர்கள். நீ செல்லாத காசு உன்னை குப்பையில் தான் போடணும் என்று யாராவது திட்டி கேட்டிருப்பீர்கள். நிச்சயம் ஒரு முறையாவது மேலே சொன்ன வாசகங்களை கேட்டிருப்பீர்கள் அல்லவா? குப்பை என்றாலே யாருக்கும் பயன்படாது என்ற எண்ணத்தில் அடிக்கடி பயன்படுத்தப்படும் வாசகங்கள் தான் இவை. ஆனால் குப்பை என்ற பெயருடன் இருக்கும் ஒரு மூலிகை அக்கால சக்திமான் போல பல வித்தைகளை செய்யும் என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், குப்பை என்று நினைத்து அதிகம் கண்டு கொள்ளப்படாத மூலிகையான குப்பைமேனி பல்வேறு நோய்களுக்கு மூடு விழா நடத்தும் திறன் படைத்தது. பல்வேறு மருத்துவ குணங்கள் கொண்ட குப்பைமேனி அனைவருக்கும் பயன்பட வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் அனைத்து இடங்களிலும் வளர்ந்து இருக்கிறது. சினிமா கதாநாயகர்களுக்கு அறிமுகம் கொடுப்பதைப் போல குப்பைமேனிக்கு ஒரு அறிமுகம் கொடுக்கலாமா? குப்பைமேனியின் தாவர பெயர் அக்லியாமேனியா. நமக்கெல்லாம் ஒரு குடும்பம் இருப்பது போல தாவரங்களுக்கும் அதன் வளரியல்பு குணாதிசயங்களை பொறுத்து குடும்பங்கள் உண்டு. அதில் குப்பைமேனி இப்லியான்சியா குடும்பத்தை சேர்ந்தது. மேனியில் உண்டாகும் நோய்களை விரட்டுவதாலே மேனி என்ற வேறு பெயரும் உண்டு குப்பைமேனிக்கு. அது மட்டுமில்லாமல் அரிமஞ்சரி, பூனை வணங்கி, குப்பி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்தியா மட்டுமன்றி பெரும்பாலான தென்கிழக்கு நாடுகளில் பாரம்பரிய மருத்துவத்திலும் குப்பைமேனி மருந்தாக பயன்படுத்துகின்றனர். விரல் இடுக்குகளில் ஏற்படும் சொறி சிரங்கு நீங்க குப்பைமேனி இலையோடு கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைத்து சில நாட்கள் போட்டு வர அரிப்பு குறைந்து நோய் மறைவதை பார்க்கலாம். விளையாடும் போது உடலில் சிறு சிறு காயங்கள் ஏற்படும் போது குப்பைமேனியுடன் கிருமி நாசினி குணம் நிறைந்த மஞ்சளை கூட்டி அரைத்து பூச விளையாடும் போது ஏற்பட்ட வீரத்தழும்புகள் தோலோடு மறையும். கருஞ்சிவப்பு நிறத்துடன் தொடை இடுக்குகளில் அரிப்புடன் வரும் படர்தாமரை பிரச்சனைக்கு குப்பைமேனி இலையுடன் சிறிது உப்பு கூட்டி தடவி வர நோயின் தீவிரமும் மூலிகை மருத்துவத்துடன் நல்ல சுகாதார முறைகளையும் கடைபிடித்தால் படர்தாமரை நிரந்தரமாக முடிவு கட்டலாம். குப்பைமேனியை வைத்து எளிமையான ஓர் எண்ணெய் தயாரிக்கலாம். நிறைய குப்பைமேனி இலைகளை எடுத்து தேங்காய் எண்ணெயில் சம அளவு எடுத்து கொதிக்க வைத்து குப்பைமேனி எண்ணெய் ரெடி பண்ணலாம்.